ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, எறா முள்ளங்கி குழம்பு. வாங்க எப்படி செய்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சி வந்த பிறகு கொஞ்சம் சீரகமும், கொஞ்சம் கடுகும் போட்டுட்டு, இது பொரிஞ்சு வந்த பிறகு உங்களுக்கு தேவையான வெங்காயத்த நல்லா பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஜார்ல வந்து 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான தக்காளியும் மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சுக்கோங்க. அரைச்ச சின்ன வெங்காயமும், பச்சை மிளகாவையும் வதக்குன வெங்காயத்துல ஊத்திக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு கலரிட்டு அரைச்ச தக்காளியும் அதுல ஊத்திட்டு நல்லா கலக்குங்க. தக்காளி நல்லா பச்சை வாசனை போற வரையும் நல்லா கொதிக்க விடுங்க. தக்காளி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா எறாவ போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்குனதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான முள்ளங்கிய நீங்க பொடிசாவோ கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்ல ஸ்லைஸாவோ கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்க விருப்பம் தான். போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளிய கரைச்சி நல்லா வடிகட்டி ஊத்திக்கோங்க. ஊத்திக்கினக்கு அப்புறமா 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு 20 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா எறா குழம்பு ரெடி. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.